படிக்கிற காலத்துல நைட்டு தூங்குனா காலையில என்ன கலர் சுடிதார் போடலான்னு யோசிப்போம். ஆனா இப்ப அப்படி இல்ல. என்ன சமைக்கலாம், என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த கைப்பக்குவம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது எப்ப வரும்னு தெரியல. நிறைய சமைச்சு பழகுனாதான் வரும் போல. என்னோட அம்மா அப்பா என்னை பார்க்க வரும்போது என் ஹஸ்பண்ட் நிறைய அன்னாச்சி பழம் எங்க வீட்டுக்கு கொடுத்து விடலான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க வீட்டுல பழமெல்லாம் கொண்டு போக கூடாது ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே, அதனால நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு போல. இப்ப அந்த பழத்தெல்லாம் மொத்தமா உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமா மட்டும் எனக்கு நல்லா ஈஸியா வந்துடும். நான் சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிருவேன். இப்பெல்லாம் என் ஹஸ்பண்ட் மத்தியானம் எங்கேயாவது சாப்பாடுக்கு விருந்துக்கு போயிடலாம், நீ சமைக்க வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு என் குழம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கையால நம்மளே ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிடுறது எப்பவுமே பெஸ்ட் தான். அதனால எனக்கு சமைக்கிறது இப்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இனி ஓய மாட்டா இந்த ஓவியம் சீனுன்ற அளவுக்கு சமைக்கலான் இருக்கேன். இதை சாப்பிட்றவங்களோட நிலைமையை நினைச்சாதான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பரிமாறணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, எல்லாருமே சர்வ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம யாராவது சமைச்சிட்டு இருந்தா எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல நம்ம வீடு எப்பவுமே பெஸ்ட் தான்.